நீங்கள் கப்பலிலே பிரயாணம் செய்கிறீர்கள். ரசூலுல்லாஹ் சொன்ன உதாரணம், கப்பல்ல மேல் அடுக்கு கீழ் அடுக்கு என்று 2 தளங்களை கொண்டதாக அந்த கப்பல் தயாரிக்கப்பட்டிருக்கிறது. கீழ் அடுக்கலையும் மக்கள் இருக்கிறார்கள், மேல் அடுக்கலையும் பயணிகள் இருக்கிறார்கள். அப்ப தண்ணீர் வசதி எல்லாம் மேல வச்சிருக்காங்க. கீழே உள்ளவங்களுக்கு தேவையான தண்ணீர் மேலதான் போய் எடுத்துக்கணும். இப்படியான அமைப்பு அந்த கப்பல்ல இருக்கு. இதெல்லாம் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்ப கீழே உள்ளவங்க என்ன செய்யறாங்கன்னா, நமக்கு தண்ணிக்காக வேண்டி மேல போயிட்டு வர வேண்டிய சிரமமா இருக்கிறது. நம்ம இருக்கிற பகுதியில கீழ்த்தளத்துல தான் இருக்கிறோம். கீழே ஒரு ஓட்டை போட்டோம்னு சொன்னா கடல் தண்ணீரை நமக்கு என்ன செய்ய நேரடியாக அந்த ஓட்டை வழியா உள்ள வந்துரும் அப்படின்னு அவர்கள் ஓட்டை போட்டார்கள் என்று சொன்னால், மேல உள்ளவங்க அவங்க பகுதியில் அவங்க ஓட்டை போடுறாங்க என்று இருப்பார்கள் என்று சொன்னால், கீழே உள்ளவங்க மட்டும்தான் அழிக்கப்படுவார்களா என்று சொல்ல கேட்கிறாங்க. எல்லாரும் தான் அழிவாங்க. அதே மாதிரி தான் நீங்கள் ஒரு தீமையை கண்டுகொள்ளாமல் இருந்தால், தடுக்க தவறினால், நம்ம மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய அனாச்சாரங்களை பார்க்காத போல போய் கொண்டிருந்தால், நம்ம அளவுக்கு சரியா இருந்தா போதும், மற்றவங்க எப்படி இருந்தா என்ன என்று நீங்கள் இருந்தீர்கள் என்று சொன்னால், அழிக்கப்படும் போது நீங்களும் தான் அழிக்கப்படுவீர்கள். அல்லாஹ்வுடைய வேதனை அதாவது இறங்குதல் என்று சொன்னால் உங்களுக்கு சேர்த்துதான் வரும். இந்த உதாரணத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டுகிறார்.